வணக்கம். அம்மாச்சி வைத்தியம். இன்று நம்ம பார்க்க போகிறது சுகர் நிறைய இருக்குது. அதனால் எதுவுமே சாப்பிட முடியலன்னு கவலைப்படுறவங்களுக்கு அதோட உடம்புல இந்த சுகர் வந்ததுனால என்னாகும், உடம்பு ஹெல்த்து ஃபாயில் ஆகிடும். நினச்சி இவங்க கவலைப்படுறது தான் பெரிய வேதனை. அதனால் சுகர் வந்தால் கவலைப்படவே கூடாது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், சாப்பாடெலாம் நம்ம கரெக்ட் பண்ணணும். அது என்ன பண்ணணும்னா, இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். வாங்க வீடியோக்குள்ள போகலாமா. நீங்கள் காலையில் தூங்கி எந்திரிங்க. எந்திரிச்சோடனே நல்லா ஒரு டம்ளர், ஒரு 1/2 லிட்டர் இருக்க மாதிரி ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிருங்க. மடன்னு குடித்தோடனே உங்களுக்கு மோஷன்லாம் போயிடுங்க. பிறகு என்ன பண்ணணும், மல்லி காப்பி, கொத்தமல்லி காப்பி, வர கொத்தமல்லி போட்டு மல்லி காப்பி இருப்பாருங்க. அதில் கொஞ்சம் சுக்கு, ஏலக்காய் தட்டி போட்டு மல்லி காப்பி ஒரு டம்ளர் குடிச்சிருங்க. இதை குடித்த பிறகு 3 முட்டை எடுத்துக்கோங்க. முட்டை 3 எடுத்துக்கணும். 3 எடுத்து வேக வச்சு சாப்பிட்ருங்க. சாப்பிட்டுட்டு இதை ரெகுலர் பண்ணினா உடம்பு ஹெல்த்தாகவும் இருக்கும், பயங்கரமாக ஸ்ட்ரென்த் வந்துடும். அதே மாதிரி ஆள் ரொம்ப டல்லாகவும் போக மாட்டேங்க, சுகரும் நார்மலுக்கு வந்துடும். இதை தொடர்ந்து சாப்பிட்டிங்கன்னா யாருக்குமே இறங்கவே மாட்டேங்குது சுகர் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நல்லா குறைச்சிருக்கும். இதனால் இதை நினச்சி நீங்கள் பயப்பட வேணாம். பிறகு 11 மணிக்கு என்ன பண்ணணும், கொண்டக்கடலை, பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு, இந்த 3மே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போட்டு நல்லா முளை கட்ட வச்சுருங்க. முளை கட்டுறது எப்படின்னு தெரியுமா, அந்த துணியை அதை எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சிடணும். ஒரு மணி நேரம் கழிச்சு என்ன பண்ணணும், அதை எடுத்து அப்படியே அந்த ஈரத்தை வடிகட்டி ஒரு துணியில் கட்டி வச்சிடணும். கட்டி வச்சுட்டா ஒரு நாள் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாவே அதில் முளை விட்டுருக்கும். அதை விட்டு எடுத்த உடனே அதை எடுத்து கொஞ்சம் வெங்காயத்தையும், ஒரே ஒரு காரம் தேவையில்லை, இருந்தாலும் உங்களுக்கு தேவைன்னா ஒரு மிளகாய் சும்மா கிள்ளி போட்டு அதை தாளிச்சிருங்க. அதை எடுத்து 11 மணி போல் சாப்பிட்ருங்க. இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு சுகர் நார்மல் கொண்டாந்துடும். அதோட உடம்பு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். செய்து பார்க்குறீங்களா? அதை விட்டுட்டு சுகர் குறையில மாத்திரை சாப்பிட்டா தான் குறையுது அப்படின்னா, இந்த நாளில் உங்களுக்கு மாத்திரை மட்டுமே சாப்பிட்ருந்தா சுகர் குறையாது. நம்ம செஞ்சோம்னா தான் சுகர் குறையும். அதனால் இதெல்லாம் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா மாத்திரையை சாப்பிடுங்க, சரியாக போயிடும். உடம்பு நல்லா ஹெல்த்தியாக பார்க்குறதுக்கு ஆளும் நல்லா ஜம்முன்னு வந்துடுங்க. செய்து பார்க்குறீங்களா? பாருங்கள். நன்றி, வணக்கம்.